எல்லாம் போச்சு. டேய், டேய். இதெல்லாம் வேஸ்டா? அதையும் எடுத்துட்டு போங்கடா. போய் தொலைங்க. எடுத்துட்டு போறேன். ஃபாதர் வேண்டாப்பா. அதான் வந்துட்டேன். சர்ச்சில் தேங்காய் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நான் காலையில வந்து எல்லா தேங்காயும் மொத்தமா உரிச்சு போட்டுறேன். போ. இந்த இருட்டுல வேற போக சொல்றானே, ரொம்ப ஃபாதர், பயமா இருக்கு. இந்த பக்கமா போனா பாம்பு பேய் பூரான்லாம் இருக்கான். பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. நீங்களும் கூட வந்தா? உங்க டார்ச்சாவது கொடுங்க. ஏன்டா ராத்திரி என் டார்ச் இருந்தா தான் நீங்க போவீங்களா? இல்ல, உங்க கையில டார்ச் இருக்கு, போதாததுக்கு சிலுவை இருக்கு. அடி பின்னிட்டு வா. கிளம்புங்க, கிளம்புங்க. கொஞ்சம் ஓடி போயிரு, please. போங்க. பயமா இருக்குல்ல, வாங்க. இங்க வாங்க. பாரு, பால் அங்க கூட போங்க. போட்டு ஒரு round தான் அடிக்கலாம். வாங்கடா. சங்கனாச்சேரி போயிட்டு வரீங்களா? இல்ல ஃபாதர், தையல் கடைக்கு போயிட்டு வரேன். இவளுக்கு Dress தைக்க கொடுத்திருந்தேன். போபன் கால் பண்ணானா? 2-3 நாள் ஆச்சு கால் பண்ணி. இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு போன வாரம் பொள்ளாச்சி போனப்போ அங்க பார்த்துதா சொன்னாரு. அவனுக்கு இங்க எங்கேயாவது வேலை ரெடி ஆயிடுச்சுன்னா இங்கே வர வச்சிடலாம். நீங்க கிளம்புங்க. வா. ஃபாதர், ஆ. இந்த திருவிழா முடிஞ்சு வர முதல் ஞாயிற்றுக்கிழமை மூத்த பொண்ணுடைய நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு ஒரு ஐடியா. இந்த பையன் வீட்டுக்காரங்களுக்கும் அதுதான் வசதியா? அன்னைக்கு வேண்டாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை தானே பெல்லனோட பையன் கல்யாணம் இருக்கு. ஓ, அதை உறுதி பண்ணிட்டாங்களா? பண்ணியாச்சு. ஏசப்பா, ஆனா அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்ப சும்மா இல்ல, பெல்லண்ணா குடும்பத்தோட வேளாங்கண்ணி போயிருக்கிறது. என்னது, வேளாங்கண்ணிக்கு போயிட்டாரு? ஆ. எப்போ? நேத்து ராத்திரி பஜார்ல நான் அவரை பார்த்தேன். இன்னைக்கு காலையில தான் போயிருக்காங்க. ஆஹா. அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அழைப்பெல்லாம் வைப்பாங்க. அப்போ இந்த தடவை திருவிழா முடிச்சாலும் தொடர்ந்து விசேஷம் தான் போல. அப்ப அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வர ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வச்சுக்கலாம். அப்ப நான் கிளம்பிடுமா? அக்கறை வரைக்கும் போகணும். சாயந்தரம் பார்க்கலாம். சரி சரி. ஃபாதர். நம்ம சகுந்தலா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் பல்பை மாத்துறதுக்கு சாயங்காலம் ஈபில இருந்து ஆள் வருது. இப்போ டெய்லி டியூட்டியா மாறிடுச்சு. போலாம். ஏய், மசாலா செவத்துல கட்டி அடிச்சா, போலாமா, ஐயோ, வரீங்களா? வந்துட்டாரே. நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கறி வாங்க வந்தேன். என்னது? கறி வாங்க வந்தேன். அப்பா கூப்பிட்டாரு. நல்ல பெஸ்ட் அப்ப. வீட்டுக்கு போடி. ஃபாதர், எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன விஷயம்? நீங்க தான் லிஜோக்கு புத்திமதி சொல்லணும். பாவ மன்னிப்பு கொடுத்தா கூட சரி. ரொம்ப அலம்பல் பண்றான். கால் கூட பண்றது இல்ல. நீ முதல்ல வீட்டுக்கு போடி. ஃபாதர், நான் உண்மையை தான் சொல்றேன். லிஜோ எனக்கு கால் பண்ணி 2-3 நாள் ஆச்சு. ஏய். சாரி ஃபாதர், நான் லிஜோவோட அக்காவை கூப்பிட்டு கேட்டப்போ அவன் எங்கேயோ டூர் போயிருக்கானா. ஃபாதர், நீங்க ஒரு தடவை கால் பண்ணி கேளுங்க. நான் கால் பண்றேன். நீ கிளம்பு. கண்டிப்பா கால் பண்ணுங்க. சத்தியமா கால் சரி, பண்றேங்கறல. பண்ணுங்க. போடிங்கற. டாடா.
வவ்வால் மாதிரி நைட்ல சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவன் யாரா? யார் அது? என்ன இங்க வராம போறாரு? ஐயோ, நமக்கு தெரியாம வேற எவ்வளவு இருக்காளா? ஐயோ ஃபாதர், ஐயோ நாளுக்கு ஒரு வேலையே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். அப்ப நீ தான் திருடனா? பகல் முழுக்க நோட்டை விட்டு வீட்டை பார்த்து வச்சுட்டு ராத்திரி பதுங்கி பதுங்கி வந்தா திருடுற பொறுக்கி. ஃபாதர்,